அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு சிந்தனையோட, நல்ல அறிவோட, நாம் வாசிக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக, கேட்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக இந்த நாளை ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக, பண்படுத்தக்கூடிய நாளாக நாம் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. சார், இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுறாங்க, நிறைய தினம் ஆஃபீஸில் குறைஞ்சது ஒரு 5-6 பேரையாவது சந்திக்கிறவங்க சொல்லக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, இந்த தலைமுறை மாணவர்களை அல்லது இந்த தலைமுறை பிள்ளைகள் பெற்றோர்களை ஒரு பேச்சாகவோ அல்லது பெற்றோர்களை ஏதோ ஒரு சுமையாகவோ அல்லது பெற்றோர்கள் சொல்வது சரியாக இருக்காது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. எந்த வழிகாட்டுதல் பெற்றோர்கள் காமித்தாலும் கூட பெற்றோர்களை ஏமாற்றக்கூடிய குழந்தைகளாக நிறையா வளர்ந்துக்கிட்டே வராங்க. இப்படி ஏமாத்திடலாமா, அப்படி ஏமாத்திடலாமா. சார், டிராகன் ஒரு படம் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடித்த படம். அந்த படம் டிராகன்ற படத்தில் ரொம்ப அழகாக அவர் காமிச்சிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கி, இவர் வேலைக்கே போக மாட்டார், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கி அப்பா கிட்ட முதல் மாதம் சம்பளம்னு கொடுத்து திரும்ப அப்பா கிட்டேருந்து அந்த காசை வாங்கிடுவார். இந்த செலவு, பெட்ரோல் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு திரும்ப அந்த காசெல்லாம் வாங்கி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுப்பார். இப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருப்பார். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் தூங்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார். இப்போ அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வாழ்க்கை போராட்டமாக மாறும்போது அந்த அப்பா சொல்லுவார், ஏன்பா கவலைப்படுற, ஏன்பா கவலைப்படுற, அப்பா இருக்கேன்பா, திரும்ப தொடங்குவோம்ப்பா, அப்பா இருக்கேன்பான்ற ஒரு வார்த்தை வருதுல்ல, உடஞ்சு போய் அந்த ஹீரோ அழுவார், உடஞ்சு போய் அழுவார். சார், இந்த தாயும் தந்தையும் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இந்திய நாட்டில் கிடைக்கப்பட்ட பெற்றோர்கள் போல எந்த நாட்டிலும் இப்படி ஒரு பெற்றோர்கள் இருக்கவே மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்காங்கல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியவே மாட்டேங்குது. சுதந்திரம், சுதந்திரம், நான் எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா நான் சுதந்திரமாக இருப்பேன். ஒன்று சொல்லட்டுமா, இந்த பட்டம் பறக்குது இல்லை மேலே, அந்த பட்டம் பறக்குது இல்லை, அந்த பட்டம் எதனால் திரும்ப பறக்குது மேலே, கீழே இருக்கக்கூடிய அந்த நூல் இருக்கிறதுனால தான் பட்டம் மேலே பறக்குது. நம்ம என்ன திரும்ப நினச்சிடுவோம், அந்த நூல் என்கிற பெற்றோர்கள் தான் மேலே நம்ம பறக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சுதந்திரமாக பறக்கணும்னு அந்த பட்டம், அந்த நூல் அருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டம் அங்கேயும் இங்கேயும் ஆடி மேலே நிற்காது, கீழே விழுந்துரும், குப்பையில் போய் விழுந்துரும். இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, இந்த நூல் பெற்றோர்கள் கையில் அந்த நூலை பிடித்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் உயர 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 பறக்க முடியுமே தவிர, நான் சுதந்திரமாக செல்கிறேன் என்று நினைத்தால் குப்பையில போய் விழுந்துரும். சார், ஒரு தண்ணி போகுதுன்னா, நீங்கள் வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சிரோம்ல, 2 கரைகள் இருந்தால் மட்டும்தான் தண்ணீர் நேராக போகும். 2 கரைகள் இல்லைன்னா இந்த தண்ணீர் வீணாகத்தான் போகும். சரியான முறையில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது, வீணாக போகும். இந்த 2 கரைகள் தான் தாயும் தந்தையரும். நீங்கள் தாய் தந்தையரினுடைய பேச்சை கேட்டு பயணப்படும் போது மட்டும்தான் சரியான இலக்கை நோக்கி செல்ல முடியும். சரியான இலக்கை. இந்த ஆமையும் நத்தையும் முயல்கிட்ட போய் கேட்டுச்சான், நீ எவ்வளவு சுதந்திரமா இருக்க, எப்படியெல்லாம் ஓடுற, இவ்வளவு வேகமா ஓடுறியே, எங்களால் இப்படி சுதந்திரமா ஓட முடியலையே, எங்களால் இப்படி சுதந்திரமா இருக்க முடியலையே, எங்களால் இப்படி அங்கேயும் இங்கேயுமா ஓட முடியலையே. இப்போ முயல் சொல்லிச்சான், உங்களுடைய உடம்புக்கு மேலே ஒரு ஓடு இருக்குல்ல, இந்த ஓடு தான் உங்களுடைய பிரச்சனை. இந்த ஓட்டை கலட்டிட்டீங்கன்னா நீங்களே என்னை மாதிரி சுதந்திரமா இருக்கலாம். நத்தை கிட்டையும் இப்போ ஆமையும் நத்தையும் அந்த ஓட்டை கலட்டிடலாமான்ட்டு எப்படி இல்லாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் புதர்லேருந்து ஒரு ஓநாய் அப்படியே பாஞ்சு முயல் மேலே பாயுது. இப்போ ஆமையும் நத்தையும் பயந்து போய் ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே மெல்லமாக ஆமையும் நத்தையும் தலையை நீட்டி வெளியே பார்க்குதுங்க. பார்த்தா முயலை கடிச்சு கொதறி வச்சிருக்கு. ஓநாய் கடித்து முயலை சாகடிச்சிருக்கு, ரத்தமாக கிடக்கு அந்த பக்கம்லாம். ஆமையும் நத்தையும் யோசிச்சான், நல்ல வேலை நம்ம உயிர் பிழைச்சிட்டோம். ஏன் நம்ம உயிர் பிழைச்சோம் தெரியுமா? இந்த ஓட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டதனால்தான் நாம் உயிர் பிழைத்தோம். நாங்கள் இந்த ஓடு தான் குடும்பம், இந்த ஓடு தான் தாய் தந்தையர். நம்ம சுதந்திரமாக இருக்கோம், இந்த ஓடு நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியலன்னு நத்தையும் ஆமையும் அந்த ஓட்டை கலட்டி தூக்கி எறிஞ்சிருந்துச்சுன்னா ஓநாய்கிட்ட மாட்டியிருக்குங்க. இன்னைக்கு இந்த ஜென்ஜி தலைமுறைக்கு அல்லது எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு என்னுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போகிறேன், அப்பா அம்மா யார் தெரியுமா? அந்த ஓடு போல உங்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய பெரியவர்கள்.
நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா தாய் தந்தையரின் நிழலில் மட்டும்தான் நம்மால் சரியான முறையில் பாதுகாப்பாக இருக்க முடியும். இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, சமூக வலைதளங்கள் வந்துருச்சு, அதெல்லாம் அந்த ஓனாய் மாதிரி எங்கிருந்து எது பாயும்னு தெரியவே தெரியாதுங்க. இப்போ நடந்த சம்பவம் கேரளாவில் ஒரு 25 வயது பொண்ணு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுறேன்னு சொல்லி யார்கிட்டயோ உட்காந்து பேசி 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 அங்கிருந்து ஒருத்தர் பேபி பேபின்னு பேசியிருக்காரு, இந்த அம்மாவும் பேபி பேபின்னு பேசியிருக்கு. எல்லாரும் 2 பேருமா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கே ஏர்போர்ட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் பேபி கிடையாது, டோபி. அவ்வளோ வயசான மனுஷனாக இருக்கார், அவர் டோபா வச்சுருக்காரு, வயசான மனுஷன். கடைசியாக பார்த்தா அப்புறம் போலீஸில் பேசி எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன சார் விஷயம், என்ன சார் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாம் இந்த சமூக வலைதளங்கள்லாம் இந்த ஓனாய் மாதிரி. அப்போ தாய் தந்தையர்ன்ற அந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள் ஒரு குழந்தை இருந்தால் மட்டும்தான், ஒரு பையனோ பொண்ணோ இந்த ஓட்டுக்குள் ஒளிந்து கொண்டால் மட்டும்தான், அல்லது தாய் தந்தையனுடைய அரவணைப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்க முடியும்ன்றது இந்த சம்பவங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போகுது. புத்தர் எல்லாத்தையும் துறந்தவருங்க. புத்தருடைய பெயரை சொல்லும்போது நம்ம எப்படி சொல்கிறோம்? கௌதம புத்தர்னு சொல்கிறோம். கௌதம புத்தர், அது என்ன சார் கௌதம புத்தர்? அவர் எல்லாத்தையும் துறந்தவர். ஆனால் ஒன்றே ஒரு விஷயத்தை துறக்கல தெரியுமா? என்ன தெரியுமா? புத்தர் பிறந்த 7வது நாள் அவருடைய தாய் இறந்து போயிட்டாங்க. அவரை பாலூட்டி வளர்த்த அன்னையின் பெயர் கௌதமி. அவரை வளர்த்த அன்னையின் பெயர் கௌதமி. அதனால புத்தர் எல்லாத்தையும் துறந்தாலும் கூட தன்னை வளர்த்த தாயின் மீது இருக்கக்கூடிய நன்றியை அவர் துறக்கவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அந்த கௌதமன்ற பேரை தன்னுடைய பெயருக்கு முன்னாடியே வைத்திருந்தார். கௌதம புத்தர்னு வச்சிருந்தார். இல்லை, கௌதம புத்தர்னு வச்சிருந்தார். என்ன பார்த்தோம்னா, தாய் தந்தையர்கள் கடைசி வரை நமக்கு அரணாக இருப்பவர்கள். பட்டினத்தார் அதனால தானே பாடினார், 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலாக கடந்த போதே பரிந்தெடுத்து செய்ய கையிலனை ஏந்தி கடங்க முளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனே நீனர். என்ன, அப்படி தாயும் தந்தையரும் நமக்கான அரண்கள். அதனாலதான் வைரமுத்து எழுதியிருப்பாரு, சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, சின்னஞ்சிறு அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குது, பட்டாம்பூச்சி கூட்டத்திற்கு பட்டா எதற்கு, அடக்க பாசம் மட்டும் போதும் பெண்ணே, காசு பணம் என்னத்துக்குன்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. பணத்தை எல்லாத்தையும் தாண்டி தாய் தந்தையர் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை தான் நம் வாழ்க்கையினுடைய அரணாக அமையும். சார், ஒரு பையன் ரொம்ப போராட்டத்துக்கிடையில் அவங்க அப்பா அவனை படிக்க வச்சார். இன்ஜினியரிங்லாம் முடித்தான், கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டான், பெரிய கம்பெனி, அப்பாவை விட 6 மடங்கு அதிக சம்பளம். முதல் மாதம் சம்பளம் வாங்குறான், அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அம்மா, முதல் மாதம் சம்பளம்மா, சாமி கிட்ட வைப்பேன், அப்பா கிட்ட கொடுத்துருமா. 2வது மாதம், 3வது மாதம், ஒரு 4 மாதங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே உன்னை அப்பா தானடா படிக்க வச்சாரு, அப்பா தானடா உன்னை வளர்த்தாரு, அப்பா தானடா உன்னை கஷ்டப்பட்டாரு, இந்த பணத்தை சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் அப்பா கையில் கொடுறா. அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்பா கையில் வேணாம்மா, அவர்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நீ வச்சுக்கம்மா, அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன். அவன் அம்மா அப்படி சொல்கிறாடே, அப்பா மேலே கோவம் இருக்கலாம், அதுக்காக நீ இப்படிலாம் சொல்லக்கூடாதுடான்னு. நான் சொன்னேன், அப்படி கிடையாதும்மா, அப்பா என்னை எவ்வளோ போராடி வளர்த்தாருன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக வளர்த்தாருன்னு எனக்கு தெரியும். அப்பா கிட்ட நான் காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஃபீஸ் கட்டணும், நோட்டு வாங்கணும்னு கேட்கும்போது அப்பா சட்டப்பையிலேருந்து காசை எடுத்து கொடுப்பாரு. அப்போ அப்பாவோட கை மேலே இருக்கும், என் கை கீழே இருக்கும். இன்னைக்கு நான் சம்பாதிச்சிட்டேன்றதுக்காக நான் காசு எடுத்து நீட்டி என் கை மேலே வந்து அப்பாவோட கை கீழே வர்றதை என்னால் பார்க்க முடியாதுமா. அப்பாவோட கை எப்போவுமே மேலே தாம்மா இருக்கணும், என் கை எப்பொழுதுமே கீழே தாம்மா இருக்கணும். இதுதாம்மா என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு அந்த பையன் கற்றுக் கொடுக்குறாங்க. இதாங்க என் வாழ்க்கையில் சந்தோஷம். இப்படியாக தாய் தந்தையரை ஒரு அரணாக வைத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை மிக பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக, தாய் தந்தையரை போற்றக்கூடிய குழந்தைகள் கோவிலுக்கு செல்ல தேவையில்லைன்றாங்க இல்லையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கு சொல்லிட்டு போறேங்க, சுதந்திரம் என்பது எதுவும் இல்லாமல் வெளியே இருப்பது அல்ல, நாம் குடும்பத்திற்காக பயன்படக்கூடிய மனிதர்களாக நாம் வளர்ந்து எடுப்பது, தாய் தந்தையருக்கு பயன்படுபவர்களாக நாம் வளர்ந்து எடுப்படுவது, அதே போல நம் குடும்பத்தினுடைய அடையாளமாக நாம் வளர்ந்து வருவது. ஒரு கரையில் செல்லக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் பயன்படக்கூடிய தண்ணீராக இருக்கும். நீங்கள் பயன்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். நன்றி.